சில சூழ்நிலைகள் காரணமாக என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆம், நாம முந்தைய பகுதியில அல்சர் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில அல்சர் வந்துட்டா நம்ம எப்படி அத சரி செய்யணும்? அதனுடைய ரூட் காஸ் என்ன? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாம இப்போ சரி பண்ண போறோம். அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, "நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்" அப்படின்னு சொல்லிட்டு. அல்சர் வருவதற்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜீரண கோளாறு. இந்த அஜீரண கோளாறு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். காலையில உணவு எடுத்துக்கிட்ட உடனேயே நம்ம ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து ஓய்வெடுக்கணும். காலையில எந்திரிச்சு உணவு சாப்பிட்டுட்டு உடனே பரபரப்பா வேலை பார்க்க ஓடக்கூடாது. சில பேர் நின்னுக்கிட்டே எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தப்ப கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாம காலையில உணவு உண்ட பிறகு சிறிது நேரம் உட்கார்றப்ப தான் ரத்த ஓட்டம் ஜீரணத்துக்கு வரும். அப்படி இல்லாம நீங்க உடனே பரபரப்பாக எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ரத்த ஓட்டம் எல்லாமே ஜீரணத்துக்கு வராம கை, கால்களுக்கு போக ஆரம்பிச்சுரும். இதே மாதிரி மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுக்க வேண்டும். தூங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். படுத்து மட்டும் ஓய்வெடுக்கணும். அதே மாதிரி இரவு நேர உணவுக்கு பிறகு குறுநடை நடக்கணும். இந்த குறுநடை நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆ இது எல்லாமே நம்ம 3 வேளை உணவும் ஜீரணமாகறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை. இத நம்ம பின்பற்றி நடந்தாலே அல்சர் வந்து முற்றிலுமா சரி செய்யப்படும். அ இப்ப இதற்கான புள்ளிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொப்புளுக்கு மேலே தொப்புள்ல இருந்து உங்களுடைய கை விரல்கள் 5 விரல்கள் வைத்தா, அதுக்கு மேல இருக்கிற ரென் 12 அப்படிங்கிற புள்ளியில அழுத்தம் குடுத்தீங்கன்னா, ரொம்ப அருமையா 1 நிமிஷம் அழுத்தம் குடுக்கணும். உங்களுடைய அல்சர் அந்த பெயின் ரொம்ப ரொம்ப எளிமையா சரியாகும். அதுக்கு 2வது புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ST36 இது எங்க இருக்கு? உங்களுடைய கால் முட்டிச்சிப்பியின் வெளிப்புறம் ஒரு குழி இருக்கும் இல்லையா? அதுலேருந்து உங்களுடைய கை விரல்கள்ல 4 விரல் வச்சீங்கன்னா, ஒரு கேவிட்டி தெரியும். அந்த இடத்துல நான் பிக்சர் போடுறேன். அந்த இடத்துல நீங்க அழுத்தம் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்று வலி உடனே சரியாகும். 3வது முக்கியமான புள்ளி, உங்களுக்கு எதுக்களிப்பு, ஏப்பம், நெஞ்சு எரிச்சல் இது எல்லாமே சரி செய்யறதுக்கான P6 அப்படிங்கிற புள்ளி. இது எங்க இருக்கு? உங்களுடைய கை மணிக்கட்டு ரேகையின் உங்களுடைய விரல்கள்ல 3 விரல் அளந்தீங்கன்னா, இந்த P6 அப்படிங்கிற புள்ளி இருக்கு. மணிக்கட்டு ரேகையின் உட்புறமாக. இந்த புள்ளிக்கு அழுத்தம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு, ஏப்பம் இது எல்லாமே சரியாகும். ம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் இர்ஃபானா ரஃபி. வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.